துறையில் நடைபெற்ற நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்ட மாநாட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் 51,05,38,000 ரூபாய் மதிப்பில் ஒப்புகை கடிதங்களை தொழில்துறையினர், கொடையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளிக்கு கட்டடம் கட்டுவதற்கு 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கொடுத்த பூரணம் அம்மாள், தான் பயின்ற மாநகராட்சி பள்ளிக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்த பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா, மதுரை மாநகராட்சி பள்ளிகளை மேம்படுத்த 1,81,00,000 ரூபாய் நிதி அளித்த அப்பள வியாபாரி EPK ராஜேந்திரன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். மற்ற எல்லா இதுலையும் நான் சொல்லலாம், எவ்வளவு 34-35 அமைச்சர்கள் இருக்கிறார் என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை தான் ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கி தருவதாக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீடர் கேட்டகரி. ஏன்னா நாங்கள் அறிவு சார்ந்த பிள்ளைங்களை அமைச்சு வச்சாதான் அதை அடுத்த கட்டத்திற்கு நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. முதலமைச்சருடைய 2030 $1 trillion எக்கானமி டாலரை நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நாங்கள் அமைச்சு வைக்கணும். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.